சுந்தர்சி சொன்ன முழு கதை ரஜினிக்கு பிடிக்கல. அதுதான் லோகேஷுக்கும் ரஜினி கமலை வச்சு படம் பண்ண இருந்தார், அவரும் விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரஜினி கமல் இந்த காம்போவை இணைக்கணும்னாலே இவங்க இந்த மாதிரி விலகுறாங்களே, இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? தயாரிப்பாளருமே சுந்தர்சியை பற்றி நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டவுன் டு எர்த்தாக இருந்த சுந்தர் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டிடியூட்லேயே ஒரு பெரிய இப்போ கருப்பு திரைப்படம் பற்றி பேசியிருந்தீங்க, அது என்ன காரணம் சார் இவ்வளோ டிலே ஆகுது? எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் டீசர்லாம் கூட பார்த்துட்டோம், ஏன் இவ்வளோ தாமதமாகுது? என்ன பிரச்சனை கருப்பு திரைப்படத்தில்? பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தடுத்து ஹிட்டாக கொடுத்துட்ருக்காரு. எல்லா படங்களும் 100 கோடி வசூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் படங்களில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி வசூல் வருது, ஹிட் அடிக்கிறார் அப்படின்னா இது எப்படி பிரதீப் ரங்கநாதனால முடியுது? இது என்ன இருக்குது இதுக்கு பின்னாடி? நெல்லி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹோஸ்ட் லோகசுஜி. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சினிமா பற்றியும் அரசியல் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஸோ முதல்ல இந்த ரஜினி சுந்தர்சி இவங்களுடைய இந்த பிரச்சனை, சுந்தர்சி விலகிறதுக்கு என்ன முக்கிய காரணம்? ரஜினி என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காரு? ஏன் சுந்தர்சி இதை விட்டு போயிட்டாரு? ஆக்சுவலி இந்த சுந்தர்சி அந்த படத்திலிருந்து விலகியதற்கு காரணம் சுந்தர்சி சொன்ன முழு கதை ரஜினிக்கு பிடிக்கலை. அதுதான் உண்மையான காரணம். இது தெரியாமல் பல பேர் என்னென்னா வெவ்வேறு காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது எதுவுமே உண்மை இல்லை. இப்போ கடந்த சில வருடங்களாக சினிமாவில் என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா, முழு கதையும் சொல்லி ஓகே பண்ணுறதில்ல, ஒரு அவுட்லைனை மட்டும் சொல்கிறது. அதுக்கு ஹீரோக்கள் தலையாட்டிட்டு ஓகே சூப்பராக இருக்குது பண்ணலாம் அப்படின்ட்டு கமிட்மெண்ட் கொடுத்துருவாங்க. தயாரிப்பாளர் அட்வான்ஸ் கொடுத்துருவார். மீடியாவிலையும் இந்த ப்ராஜெக்டை அறிவிச்சிருவாங்க. அதுக்கு அப்புறம் இந்த இயக்குநர்கள் உட்காந்து அந்த லைனை டெவலப் பண்ணுவாங்க, ஒரு முழு திரைக்கதை வடிவம். அதுக்கப்புறமா தான் வரும். அதை போய் ஹீரோக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க பல நேரங்களில் ஏமாற்றம் அடைந்து, ஐயோ அவுட்லைனாக கேட்கும்போது நல்லா இருந்துச்சு, முழு கதையை கேட்டால் இப்படி மொக்கையாக இருக்கே அப்படின்ட்டு அந்த படத்திலிருந்து விலகும் முடிவையெல்லாம் பல நேரங்களில் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி பல ஹீரோக்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இப்போ நடந்ததும். ஆனால் வெளியில் இந்த உண்மை யாருக்குமே தெரியல. அவங்க என்னென்னா கமலஹாசன் தயாரிப்பாளர் அப்படிங்கிறதுனால கமல்ஹாசன் இவருடைய கதையில் தலையிட்டார் அப்படின்னு நிறைய பேர் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. யூடியூப்லலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, சுந்தர்சி ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் இந்த படத்தை தானே தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டார், அதுக்கு இவங்க ஒத்துக்கலை, அதனால வெளியாயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் பொய் தான். ஏன்னா ஒருவேளை அந்த ஃபஸ்ட் காப்பியில் அவர் தயாரிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டால் அது இந்த ப்ராஜெக்டினுடைய இந்த துவக்க புள்ளி, அந்த முதல் சந்திப்பிலேயே அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் கடந்தெல்லாம் அந்த விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட் காப்பி பற்றி இவர் படம் பண்ணணும் அப்படின்னா அதை தயாரிப்பாளர்கிட்ட தானே பேசணும், ரஜினிகிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் டெல்லியில் இருந்தார். இங்கே இவர் ரஜினியை சந்தித்து பார்த்திங்கன்னா அந்த இறுதி வடிவத்தை ரஜினிகிட்ட போய் சொல்கிறாரு. அதை கேட்டு அவர் தன்னுடைய ஏமாற்றத்தை தெரிவிச்சிருக்கார். ஐயோ நான் நினச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு அவர் வெளிப்படையாக சொன்னதை சுந்தர்சியால் தாங்கிக்க முடியல. அதுக்கு முன்னே என்ன நடந்துச்சுன்னா, இவர் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அந்த கதையினுடைய டெவலப்மெண்ட்டை சொல்லும் போதெல்லாம் ரஜினி அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். அதுவே இவருக்கு ஒரு பெரிய கடுப்பாக இருந்திருக்கு. பட் அதே நேரம் நமக்கு ஒரு பெரிய படம் கிடச்சிருக்கு, இதையெல்லாம் நம்ம சகிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அவர் அதெல்லாம் கடந்து போயிட்டார். ஆனால் கடைசியாக மொத்த கதையுமே சொல்லும் போதே அவர் நல்லா இல்லைன்னு சொன்னதை இவரால் தாங்கிக்க முடியல. ஸோ அதனால தான் அந்த படத்தில் இருந்து அவர் வெளியானார். ஓகே சார். இப்போ இவர் கதை சொல்லும் பொழுது பெரும்பாலும் ஒரு உச்ச நடிகர் ரஜினி, ஏற்கனவே அருணாச்சலம் அவர் கூட பண்ணியிருக்காரு, அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு, ஏன் இன்னொரு கதையை பிச் பண்ணணும் அப்படின்னு சுந்தர்சிக்கு தோணலை? உடனே அதுலேருந்து நான் விலகுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்ததுக்கு என்ன காரணம்? அதாவது சுந்தர்சி எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். ஆரம்பத்திலேருந்தே அவர் நமக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும், நம்முடைய நண்பரும் கூட. மீடியாக்களிடமும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவர் யாரை வச்சு படம் பண்ணுறாரோ அந்த தயாரிப்பாளரோடும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஹீரோக்கள், ஹீரோயின், மற்ற டெக்னீஷியன்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அதுதான்
சுந்தர்சியுடைய பலம். நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா நீங்கள் அவருடைய படத்தை பார்த்தா ரொம்ப வந்து கொண்டாடுற மாதிரியெல்லாம் இருக்காது, ஒரு காமெடியாக இருக்கும், அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதுக்கு மேலே அந்த படத்துக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அதே மாதிரி அவருடைய அரண்மனை போன்ற வெகு சில படங்கள் தான், உள்ளத்தை அள்ளித்தா போன்ற வெகு சில படங்கள் தான் கமர்ஷியலாக பெரிய வெற்றி அடைந்தது. மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா முதலுக்கு மோசமில்லை அல்லது ஒரு 10% லாபம் கிடச்சிது, இந்த லெவலில் தான் இவருடைய படங்களே இருக்கும். ஆனாலும் சுந்தர்சி வந்து இத்தனை வருஷம் இங்கே சர்வைவல் பண்ணதுக்கு காரணம் அவருடைய கேரக்டர் தான். ஏன்னா எந்த தயாரிப்பாளருமே சுந்தர்சியை பற்றி நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டவுன் டு எர்த்தாக இருந்த சுந்தர் சமீப காலமாக பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்டிடியூட்லேயே ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரிகிறதா சொல்கிறாங்க. முக்கியமாக மூக்குத்தி அம்மன் 2 படம்லாம் அவர் கைக்கு வந்த பிறகு சுந்தர்சியுடைய போக்கிலே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது, யாரையுமே ஒரு மதிக்காத தன்மை தெரியுதுங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துகிட்டே இருந்தது. பட் நான் தனிப்பட்ட முறையில் அதை நம்பக்கூட இல்லை. சுந்தர்சி பற்றி தான் நமக்கு தெரியுமே, ஆனால் இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ரஜினி படத்திலிருந்து வெளியாகிற முடிவை தன்னிச்சையாக அவர் அறிவித்ததை வச்சு தான் அடடா, அப்போ நம்ம அவரை பற்றி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறதே நமக்கே தோணுச்சு. அதோட காரணம் என்னென்னா இன்றைக்கு அவருக்கு வந்து கொம்பு முளைச்சிருச்சு. அதனால தான் ஒரு ரஜினி படத்தை, கமல் தயாரிக்கிற ஒரு படத்தை அவங்க நாலேஜே இல்லாமல் இவர் போகிற போக்கில் நான் அந்த படத்துலேருந்து விலகிறேன் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தியை தட்டி விட்டுட்டு போகிறார் அப்படின்னா, இவங்க 2 பேரும் எனக்கு பெரிய ஆள் கிடையாது, இவங்க 2 பேரும் எனக்கு பொருட்டு இல்லை, நான் இவங்களை மதிக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற அந்த துணியும் அந்த செயலில் தெரியுது இல்லையா. ஸோ அதனால் அவருடைய ஆட்டிடியூட் மாறினதுனால தான் நம்ம இன்னொரு கதையை சொல்லி ரஜினியை கன்வின்ஸ் பண்ணுவோம், ரஜினி படத்தை கண்டினியூ பண்ணுவோன்னு வந்து அவர் நினைக்கல, அதுதான் காரணம். ஓகே சார், இப்போ இந்த ரஜினி கமல் இந்த படத்தில் சுந்தர்சி விலகுறாரு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, லோகேஷுக்கும் ரஜினி கமலை வச்சு படம் பண்ண இருந்தார், அவரும் விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரஜினி கமல் இந்த காம்போவை இணைக்கணுன்னாலே இவங்க இந்த மாதிரி விலகுறாங்களே, இவங்க 2 பேரும் சேர்றதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன காரணம் இந்த மாதிரி ரஜினி படங்கள்லேருந்து விலகிறதுக்கு இயக்குனர்கள்? அதாவது முதல்ல புரிஞ்சுங்க, இந்த படத்திலிருந்து சுந்தர்சி விலகிட்டார், ரஜினி விளக்கலை. லோகேஷ் ரஜினி படத்தில் லோகேஷ் சொன்ன கதையை வந்து முதல்ல ஓகே பண்ண ரஜினி கூலி ஃப்ளாப்புக்கு அப்புறம் அடடா நம்ம மீண்டும் ஒரு வயலன்ஸ் சப்ஜெக்ட் பண்ண வேணாம், ஒரு லைட்டர் சப்ஜெக்ட் போயிடுவோம் அப்படிங்கிற மனநிலையில் அந்த படத்திலிருந்து அவர் விலகினார். அவர் விலக்கி வைத்தார் லோகேஷ் கனகராஜ். அதோட அர்த்தம் என்னென்னா, லோகேஷுடைய சப்ஜெக்டில் நடிக்க வேணாம், இன்னும் ஒரு காமெடி சப்ஜெக்டாக போயிடுவோம், அதுதான் நமக்கு சேஃப் அப்படின்னு நெல்சன் கிட்ட கதை கேட்டு அவர் ஒரு கதை சொல்லி அதை அவர் ஓகே பண்ணி இவரை வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நகர்த்தினார். புரியுதா இல்லையா? இதுதான் நடந்தது. மற்றபடி ரஜினியும் கமலும் இணைவதில் வந்து எந்த சிக்கலும் இல்லை. முக்கியமாக அவங்க 2 பேருக்கு இடையில அவங்க 2 பேரும் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த படத்தை வந்து கமல் தயாரிக்க, ரஜினி நடிக்க, சுந்தர்சி இயக்குவதாக இருந்தது. இப்போ சுந்தர்சி வெளியாயிட்டார், ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகலை. இப்போ ரஜினியே அவருக்கு ஃபோன் போட்டு என்ன சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க கமல், நம்ம வேற ஆளை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல பேர்கிட்ட கதை கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு கதையை அவங்க பிச் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுங்கிறது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த படத்தை முடித்த பிறகு இதே மாதிரி கமல்ஹாசன் தயாரிப்பில் கமலும் ரஜினியும் நடிக்க நெல்சன் வந்து ஒரு படத்தை இயக்க போகிறார். அப்போ இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அடுத்தடுத்து பல பேர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காங்க இந்த ரஜினி கமல் இந்த ஒரு கூட்டணிக்காக. குறிப்பாக இதில் வந்து இப்போ ஆர்ஜே பாலாஜி இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சமீபத்திய தகவல், அதுவும் நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜி கதை சொல்ல இப்போ சுந்தர்சிக்கு பதிலாக அந்த திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி பிடிக்கிறாரா? இது எப்படி? நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், மூக்குத்தி அம்மன் வந்து ஆர்ஜே பாலாஜி இயக்குன படம், அதை சுந்தர்சி இயக்குறாரு. இப்போ சுந்தர்சி விட்டு போன படத்தை ஆர்ஜே பாலாஜி எடுக்க போகிறாரா? இது எப்படி? இல்லை, ஆக்சுவலி என்னென்னா, இப்போ சுந்தர்சி வெளியான பிறகு இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு டைரக்டர் முடிவு பண்ணணும், ஒரு கதையை முடிவு பண்ணணும். அப்போ அந்த கதை தேடலிலும் தேர்விலும் வந்து ரஜினி இருக்கார். முக்கியமாக ரஜினி ஓகே பண்ணால் தான் அவங்க அந்த படத்தை பண்ணுவாங்க. ஏற்கனவே பல பேர் வந்து ரஜினிகிட்ட கதை சொல்லி ஒரு சந்திப்பு அந்த மாதிரியான விஷயத்தோடு நின்று போயிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த மகாராஜா படத்தை இயக்கி நித்திலன் சாமிநாதன் அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் ரஜினிக்காக ஒரு லைனை டெவலப் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இப்போ அநேகமாக அவரை கூட கூப்பிட்டு பேசினதா ஒரு தகவல் இருக்குது. இன்னொரு பக்கம் இப்போ சுந்தர்சி போயிட்டார், அங்கே கதை தேவைப்படுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆர்ஜே பாலாஜி போன்றவர்களும் முயற்சி பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ கருப்பு படம் முடிஞ்சிடுச்சு, ஓடிடி ரைட்ஸ் இன்னும் விற்கலை, அது விற்று படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மினிமம்
6 மாதம் ஆகும். இப்போ உள்ள தகவல் படி 2026 மிடில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் ஒரு டைரக்டர் படத்தை முடிச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ அந்த கேப்பில் நம்ம வேறு படத்துக்கு, ரஜினி படத்துக்கு போயிடலான்ட்டு இப்போ அவரும் ட்ரை பண்ணுறாரு. அதனால் ரஜினி எந்த கதையை ஓகே பண்ணுறாரோ அவர் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர். அந்த வாய்ப்பு ஒருவேளை ஆர்ஜே பாலாஜிக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ஆர்ஜே பாலாஜி வாய்ச்சொல்ல வந்து ஒரு கெட்டிக்காரர். அந்த பேசியே ஆளை வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். அது ஆர்ஜேவாக இருந்ததால் அவருக்கு இன்னும் அது இலகுவான விஷயம். அதனால் ரஜினிக்கிட்ட ஒருவேளை தன்னுடைய வாய் சாமர்த்தியத்தால், பேச்சு சாமர்த்தியத்தால் கதை சொல்லி அசத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், ஒரு காமெடி திரைப்படத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா? ரஜினி கமல் கூட்டணியில் ஒரு காமெடி திரைப்படம் தான் வரப்போகுது. அதாவது ரஜினி இப்போ பண்ண போகிறது காமெடி சப்ஜெக்ட் தான். ஏன்னா தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு நடிச்சிட்டோம். அது பல படங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. ஜெயிலர் தவிர வேறு எந்த படமே ரஜினிக்கு ஓடலை. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய உடல்நிலைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு ஆக்ஷன் படத்தில் ரஜினியுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு எவ்வளவு தான் டூ போட்டு எடுத்தாலும் ரஜினியும் நடிச்சாகணும்ல. என்ன, அப்போ அப்படி நடிக்கிறதுலேயே ரஜினிக்கு ஒரு சிக்கல் இருக்குங்கிறதுனால நம்ம உடம்பை வருத்திக்காமல் ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னா அது ஒரு லைட்டரான சப்ஜெக்டாக, ஒரு காமெடி சப்ஜெக்டாக இருக்கணும்னு ரஜினி விரும்பி தான் சுந்தர்சிகிட்ட கதை கேட்டார். ஸோ இப்போவும் அவர் கதை கேட்குறதுங்கிறது இந்த ஜானரில், இந்த அடிப்படையில் உள்ள கதையை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், ஸோ இப்போ கருப்பு திரைப்படம் பற்றி பேசியிருந்தீங்க. அது என்ன காரணம் சார் இவ்வளோ டிலே ஆகுதுங்க? சொல்கிறீங்க 2026 மிட்டில் வரக்கூடிய ஒரு படம்னு. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, நாங்கள் டீசர்லாம் கூட பார்த்துட்டோம். ஏன் இவ்வளோ தாமதமாகுது? என்ன பிரச்சனை கருப்பு திரைப்படத்தில்? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சினிமாங்கிறது ஒரு காலத்தில் தயாரிப்பாளர்கள் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் ஹீரோக்கள் கைக்கு மாறிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க யாரை தயாரிப்பாளர்னு நினைக்கிறாங்களோ அவர் தான் தயாரிப்பாளர், அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் இயக்குனர். ஆனால் இந்த சூழல் வந்து கடந்த சில வருடங்களாக மாறி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிப்பவர்களாக இந்த டிஜிட்டல் ரைட்ஸை வாங்குகிற ஓடிடி நிறுவனங்கள் கைக்கு போயிடுச்சு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த ரிலீஸ் தேதியை அந்த ஓடிடி நிறுவனங்கள் தான் தீர்மானிக்குது. ஏன்னா இப்போ அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு புது படத்தை வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். மக்கள் எதிர்பார்க்குற ஒரு பெரிய படம் மாதம் ஒரு படத்தை விட்டால் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை நம்ம தக்க வச்சுக்க முடியும், புதிய சப்ஸ்கிரைபர் உள்ளே வருவாங்கங்கிற ஸ்ட்ராட்டஜியில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வருஷத்துக்கு அவர்களால் 12 படங்களை தான் வாங்க முடியும். என்ன, இன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதிலிருந்து 4 வாரம் கழித்து நாங்கள் ஓடிடியில் போட்டுருவோம். அதை தான் இப்போ 8 வாரம் ஆக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் இங்கே வரலை. இதில் எல்லாம் பாலிவுட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 வார கணக்கில் தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 12 படம் தான் இவங்களுக்கு தேவை. அப்போ பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஜி மொத்தம் 4 வந்து ஒரு முக்கியமான ஓடிடி நிறுவனங்களாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 48 படங்களை மட்டும்தான் இந்த நிறுவனங்களால் வாங்க முடியும். என்ன, அப்போ அப்படி வாங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு படத்தை வாங்குறாங்க அப்படின்னா இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. இந்த ரிலீஸ் இன்றைக்கி இத்தனாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா இப்போ 4 வாரம் கழிச்சுன்னா நம்ம இத்தனாம் தேதி ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் அந்த தேதிக்கு இவங்க ஏற்கனவே ஒரு படத்தை பிச் பண்ணியிருந்தா இந்த படத்தினுடைய ரிலீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க இஷ்டப்படி ஒரு டேட்டில் மாற்றுவாங்க. இல்லை இந்த மாதத்துக்கு நாங்கள் ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம், அடுத்த மாதத்துக்கு ஒரு படம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அப்போ நீங்கள் என்ன கேட்டால் அந்த 4 மாதம் கழித்து ஒரு ஸ்லாட் இருக்குது, அப்போ நாங்கள் உங்கள் படத்தை போடுறோம் அப்படின்னா அதுக்கு 4 வாரத்துக்கு முன்னே நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னா அவங்க ஒரு தேதியை குறித்து கொடுக்குறாங்க. இதனால தான் பல படங்கள் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதில் சூர்யா போன்ற முன்னணி ஹீரோக்கள் நடித்த படங்களும் அடக்கம். ஓகே சார், ஸோ அப்படி பார்த்தா நமக்கு இந்த தீபாவளி இந்த மாதிரி பண்டிகைலாம் அடுத்தடுத்து பல படங்கள் வரும். ஒரே நேரத்தில் பல ஹீரோக்கள் நடித்த படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆகும். இப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா எப்படி சார் இந்த மாதிரி படங்களை நம்ம தேட்டர் போய் பார்க்க முடியும்? அது ஒரு பெரிய சிக்கல் தான். பட் அதே நேரம் இதில் ஒரு சின்ன ஆறுதலான விஷயம் என்னென்னா, இப்போ தீபாவளின்னு வச்சுங்களேன், ஒரு மினிமம் 4 படமாவது வந்தால் தான் அது ஒரு கொண்டாட்டமாக மாறும். ஆனால் இப்போ ஓடிடி நிறுவனங்கள் வந்து ஏதோ ஒரு படத்தை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே 4 முன்னணி ஓடிடி நிறுவனங்கள் இருக்குது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வாங்குகிறாங்க, அவங்க வந்து அந்த படத்தை தீபாவளி ரிலீஸ் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி அமேசானும் சொல்லுவாங்க, ஹாட்ஸ்டாரும் சொல்லுவாங்க, ஜி டிவி சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா ஓடிடி நிறுவனங்கள் ஒரு 4 ஓடிடி நிறுவனங்கள் ஆளுக்கு ஒரு படத்தை தீபாவளிக்கு தள்ளி விட்டாலும் இங்கே இருக்கிற திரையரங்கு அதிபர்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 4 படம் வந்துச்சுன்னா இந்த வசூல் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்
அப்போ நீங்கள் ஒரு வாரம் கழித்து வாங்கன்ட்டு இப்போ அவங்க பங்குக்கும் ஒரு தேதியை நிர்ணயிக்கிற அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. அதனால தான் கருப்பு படம் முடிவடைந்த நிலையிலும் அவர்களால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வருட கோட்டாவில் எல்லா ஓடிடி நிறுவனங்களும் அவங்களுக்கு தேவையான படங்களை வாங்கிட்டாங்க. அப்போ கருப்பு படத்தை வாங்குவதற்கு ஓடிடி நிறுவனங்கள்கிட்ட ஃபண்டும் கிடையாது, ஸ்லாட்டும் கிடையாது. அதனால தான் அவங்க அடுத்த வருஷம் கோட்டாவில் பார்ப்போம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க. ஓகே சார். ஸோ இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அவர் அடுத்தடுத்து ஹிட்டாக கொடுத்துட்ருக்காரு. எல்லா படங்களும் 100 கோடி வசூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் பாசிபிள்? ஏன்னா ஒரு வளர்ந்து வர நடிகர் அப்படின்னா வராரு, ஒரு சில படம் ஹிட்டு கொடுக்குறாரு, ஹிட் ஆகும், ஃப்ளாப் ஆகும், கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும். பட் படங்களில் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி வசூல் வருது, ஹிட் அடிக்கிறாரு அப்படின்னா இது எப்படி பிரதீப் ரங்கநாதனால் முடியுது? இது என்ன இருக்குதுக்கு பின்னாடி? இல்லை, ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது கால மாற்றம் தான் காரணம். இப்போ பார்த்திங்கன்னா சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா இந்த 2K கிட்ஸ். அவங்க தான் இன்றைக்கு சினிமாவை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுடைய பார்வையில் விஜயும் சரி, அஜித்தும் சரி, சூர்யாவும் சரி, விக்ரமும் சரி அங்கிள் தான். அவங்களுடைய சம வயது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியான படங்களை யார் தர்றா, நம்ம வயசுக்கு ஏற்ற கதைகளில் யார் நடிக்கிறா அப்படின்னு பார்த்தா அவர்களுடைய தேர்வாக பிரதீப் ரங்கநாதன் இருக்கார். அதுக்கு அடுத்து பிரதீப் ரங்கநாதனும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றை புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளை ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க ரசிக்க மாட்டாங்க. நம்ம பண்ணுற சப்ஜெக்ட்டு, நம்ம கேரக்டர் வந்து அவங்க சகிச்சிக்கவே மாட்டாங்க. இந்த 2K கிட்ஸ் தான் நம்மளை ரசிப்பாங்கங்கிறது அவருக்கு தெரிஞ்சு அந்த மாதிரியான சப்ஜெக்டில் வந்து அவர் கவனம் செலுத்துகிறார். அதுதான் அவருடைய வெற்றிக்கு வந்து ஒரு அடிப்படையான காரணமாக இருக்குது. இன்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2K கிட்ஸ் இந்த படத்தை கொண்டாடுவதால் இவருடைய படங்களுடைய வசூலுங்கிறது ஒரு பெரிய அளவில் ஏறிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அவர் நடித்த டிராகனுடைய வசூலை மிஞ்சியதாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருடைய கடைசியாக வந்த படம் இருக்குது, டூட் படம். இப்போ அடுத்து லைக் படம் வருது. நிச்சயமாக டூடுடைய வசூலை மிஞ்சிய படமாக லைக் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவருடைய கரியர் கிராஃப்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வேகத்தில் வந்து மேல் நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே சார். அப்போ முன்னணி நடிகர்கள் அந்த லிஸ்ட்டில் இவர் வந்துருவாரா? இந்த மாதிரி ஹிட் கொடுத்துட்டே இருந்தார்னா நம்ம உச்ச நட்சத்திரங்கள்னு ஒரு சில பேர் தான் சொல்கிறோம், அந்த லிஸ்ட்டில் பிரதீப் ரங்கநாதனும் வந்துருவாரா? வந்துட்டார். அதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் 25 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு. ஒரு 10 வருஷமாக 15 வருடமாக சினிமாவில் இருக்கிற ஹீரோக்களே இன்னும் 20 கோடியே தொடாமல் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜய் சேதுபதினா ஒரு 15 கோடி ரேஞ்சில் தான் அவரே இருக்கார். ஆனால் இவர் 3 படம் ரிலீஸ் ஆன நிலமையிலே இவர் 25 கோடி சம்பளம் கேட்குறாரு அப்படின்னா இவருடைய ரேஞ்சு என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஓரிரு படங்களில் மற்ற ஹீரோக்களையும் பின்னுக்கு தள்ளி வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். அதுதான் நாம் கணிக்கிற விஷயம்.